இது அமெரிக்காவில் இப்போ மார்னிங் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காலையும் யூரோப்லையும் இப்போ பாட்டிலில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அதை தெரியுது அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது. இப்போ நம்ம நாட்டில் தான் இந்த நீராகார முறை, இந்த பழைய சாப்பாடு நீராகார முறை பகலில் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து கௌரவ குறைச்சலாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வியாதி இல்லை, சர்க்கரைங்கிறது ஒரு நோயே அல்ல. சர்க்கரைங்கிறது என்னென்னா நம்ம உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும், அந்த சுரப்பிகளுடைய மாற்றம். அப்போ அந்த கணையத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், அப்போ அந்த கணையத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய உணவு முறைகளை வச்சுக்கணும். நொறுங்க தின்றால் 100 வயசு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எதாவது நொறுங்க சாப்பிட்றோமா? கிடையவே கிடையாது. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஏப்பம் வரும். இதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், திடீர்னு ஏன் ஏப்பம் வருது அப்படின்னு. நம்ம என்னென்னா, இந்த உடல் நமக்கு ஒரு சமிக்கை கொடுக்குது, நமக்கு தேவையான உணவு வந்து விட்டது, இதுமேல் நீ உணவு உண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு சமிக்கையை வந்து இந்த உடல் நமக்கு கொடுக்குது. அந்த ஏப்பம் அது வந்துட்டாலே உணவு உண்ண வேண்டியது தேவையில்லை அப்படிங்கிறது இந்த உடல் சொல்லக்கூடிய நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை. அந்த உமிழ்நீரோட நன்றாக மென்று அந்த உணவை உண்ணும் பொழுது அது நமக்கு மருந்தாக மாறுது. எப்பையெல்லாம் அந்த உமிழ்நீர் இல்லாத மென்று நம்ம அந்த உணவை நம்ம உண்கின்றோமோ அந்த உணவு நமக்கு ஒரு பொழுதும் மருந்தாக மாறாது, கழிவாகத்தான் மாறும். அப்புறம் அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை வியாதினே சொல்லக்கூடாது, பேசி அதே பழக்கத்தில் வந்துருச்சு. அப்போ அந்த சர்க்கரை உடல் தன்மையில் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா மென்று சாப்பிடணும். அந்த உமிழ்நீரோட நல்லா அந்த உணவை மென்று முழுங்கும் பொழுது நல்லா கூழ் மாதிரி கரைச்சி அந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு மிக விரைவிலேயே இதிலேருந்து மிகப்பெரிய மாற்றத்துக்கு வரலாம். நீங்கள் வெறும் சப்பாத்தியை மட்டும் ஏன் நீங்கள் சாப்பிட்றீங்க? நீங்கள் வெறும் சப்பாத்திக்கு பதிலாக பீட்ரூட்டில் சப்பாத்தி செய்யுங்க, கேரட்டில் சப்பாத்தி செய்யுங்க, முட்டைக்கோஸில் சப்பாத்தி செய்யுங்க, வெள்ளரிக்காயில் சப்பாத்தி செய்யுங்க, கருணக்கிழங்கில் சப்பாத்தி செய்யுங்க, பல வகைகளில் சப்பாத்தி செய்யலாம். நிறைய இருக்குது, பாலக்கீரை வகைகள் இவைகள்லாம் இருக்குது, சப்பாத்தி செய்யலாம். இந்த கீரை வகைகள் 100 விதமான தோசைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சப்பாத்தி. வெறுமனே சப்பாத்தியை ஏன் சாப்பிட்றீங்க? வெறுமனே சப்பாத்தியை சாப்பிட்டால் வெறும் பசியை மட்டும்தான் போக்கும், அதுலேருந்து எந்த சத்தும் கிடைக்கும். வேற என்ன இருக்கும்? உயிர் வாழ்வதற்கு இந்த உடம்புக்கு சக்தி வேணும், அது மட்டும்தான் தரும். ஆனால் சக்கரை வியாதி போகாது. அப்போ இந்த மாதிரி சப்பாத்திகளையும் மாற்றிக்கோங்க. இப்போ பொதுவாகவே இந்த சப்பாத்தி முறை அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது வடநாடுகளில் மக்கள் சப்பாத்தி சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவாங்க? நம்மளை மாதிரி வந்து இங்கே வந்து மசாலாக்கள் அதிகமாக கலந்து சப்பாத்திகளை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் வடநாடுகளில் அப்படி சாப்பிட மாட்டாங்க. சப்பாத்தியோடு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டு பக்கத்தில் தமிழக மக்கள் அதிகமாக வெங்காயம் சேர்த்திக்கிறதே கிடையாது. இப்போ கோதுமை ஏற்கனவே வந்து உஷ்ணம் அதிகமானது, அதனோடு சேர்ந்து இந்த வெங்காயத்தையும் சேர்த்தி தயிர் பச்சடிங்கிற நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதுபோல் வெங்காயங்களும் சேர்த்தி சாப்பிடும்போது என்ன ஆகுது, அதில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த தயிர் பச்சடி, இந்த வெங்காயங்கிறது நமக்கு ஒத்து வரும்.